அங்கங்கே பணத்தை வாங்கி புருஷன் பேர் விட்டுருக்கலாம் தப்பு இல்லை. அங்கங்கே சீனை திருடி கதையை திருடி டேரக்டரும் பேர் விடுறது தப்பு. அப்போ ஒரு வாட்ட பதிலாக ஹைட்டாக வாட்டச்சட்டமாக பொண்ணு இருந்தால் சொல்லுவோம் வர குதிரை மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் காது விடவே சொல்லுவாங்க. அப்புறம் இணை தயாரிப்பு பிரேமலதா அப்படின்னாங்க. பிரேமலதானாலே இணை தான். இயக்குனர் முருகன் பேசும்போது அங்கங்கே பணத்தை வாங்கி நான் பிடிச்சிருந்து போட்டுட்டேன்னு சொன்னார். அங்கங்கே பணத்தை வாங்கி புருஷன் பேர் விட்டுருக்கலாம் தப்பு இல்லை. அங்கங்கே சீனை திருடி கதையை திருடி டேரக்டரும் பேர் விடுறது தப்பு. அந்த தப்பை கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இருந்து வந்த இடம் வேறு. யானை மேலே குதிரை சவாரி. குதிரை சவாரி அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொன்றா மாறும். நிறைய குழந்தைகளுக்கு அப்பா யானை சவாரியா குதிரை சவாரியாக இருப்பாங்க. அப்போ ஒரு வாட்ட பதிலாக ஹைட்டாக வாட்டச்சட்டமாக பொண்ணு இருந்தால் சொல்லுவோம் வர குதிரை மாதிரி இருக்குன்ட்டு. அப்புறம் காது விடவே சொல்லுவாங்க குதிரை சவாரி போகலாமான்ட்டு. அது வேறு குதிரை சவாரி. சினிமாவில் ஒரு குதிரை சவாரி இருக்குது. அதாவது ஓடுற குதிரையில் ஏறுறவங்கன்ட்டு. சினிமா நிறைய பேர் அப்படி தான். எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரையில் தான் பயணம் செய்ய ஆசைப்படுவாங்க. நிறைய தயாரிப்பாளர்கள் அப்படி தான். அவங்க ஒரு டைரக்டர் தொடர்ந்து வெட்டி கொடுத்தா கதவோடு கேட்க மாட்டாங்க, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஹீரோக்களும் அப்படி தான். யானை மேலே குதிரை சவாரி அப்படிங்கிறது டைரக்டர் சில இடத்துல பெரிய ஹீரோ வச்சு தான் படம்னு முடிவோடு இருப்பாங்க. புதுமத்தெலாம் வச்சு பண்ணுறதுக்கு அவ்வளோ தைரியம் வராது. அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் மேலே சவாரி செய்ய தான் யானை மேலே குதிரை சவாரிங்கிறது. இயக்குனர் சொன்னார் சார், யானை மேலே குதிரை சவாரின்னு ஒரு விளக்கம் சொன்னார் அவர். குதிரை சவாரிங்கிறது ரொம்ப வேகமானது. யானை மேலே குதிரை சவாரிங்கிறது யானை மேலே குதிரை வேகத்தில் போகிறது அப்படின்னாரு. படத்தில் என்ன கதை சொல்லியிருக்காருன்னு தெரில. ட்ரெயினில் பாட்டு பார்த்தா ஃபஸ்ட் 2 பாட்டு பார்த்தா கலகலப்பாக இருந்தது. அதில் பாடலாம் அவர் எழுதியிருக்காரு. வரிகள்லாம் மெயினாக புரியும்படி வந்தது. ஃபஸ்ட்டு அதில் காமெடியில் ஆரம்பிக்கிற காதல், அப்புறம் காமெடியில் முடிக்குது, அப்புறம் காதல் பற்றி எழுதியிருந்தார். பார்க்குற சொன்ன மாதிரி திடீர்னு அப்படியே தோசையை போட்ட மாதிரி அப்படியே ட்ரெண்ட் மாறி இருந்துச்சு. அப்படியே திடீர்னு ஹீரோண்ட கட்டபொம்மன், பூம்புகார், பல படத்துக்கு கிளிப்ஸில் ஒரு நல்ல ஒரு தீம் சாங் மாதிரி இந்திய கடனை அடிக்க போகிறீங்களா, இலங்கை தமிழை மீட்க போகிறீங்களா அப்படின்ட்டு வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாடல் பார்க்கும்போது அவர் ஒரு பாடலாசிரியராக முதல்ல வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த பாடலை பார்க்கும்போது தான் அழுத்தமான கதையோடு தான் களம் இறங்கியிருக்காருன்னு தெரியுது. இன்னொன்று, பெரிய ஹீரோக்கள் நம்பாமல் ஒரு புது முயற்சின்னு சொல்ல முடியாது, அவரை தன்னை மூலியமாக நம்பி படத்தை பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணி அடையிற வெற்றி முழுமையான வெற்றி ஒரு இயக்குனருக்கு இல்லை. அது எந்த இயக்குனர் புதுமுகத்தை வச்சு பெரிய வெற்றி கொடுக்குறானோ அவன் தான் முழுமையான இயக்குனர்.
அந்த வகையில் நம்ம கருப்பையா முருகன் அவர்கள் ஒரு முழுமையான இயக்குனராக வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். அப்புறம் இணை தயாரிப்பு பிரேமலதா அப்படின்னாங்க. பிரேமலதானாலே இணை தான், நல்ல ஒரு பவர்ஃபுல் பேர் தான் அது. அனைவருக்குமே இந்த படம் ஒரு பெரிய பேரையும் புகழையும் பெற்றுத்தரணும். இன்னொன்று, இயக்குனர் அவர்கள் பாக்கியாவில் ஒர்க் பண்ணி இப்போ இயக்குனர் வந்திருக்கிறாரு. இந்த சமயத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு சின்ன ஒரு லிங்க் இருக்குது. பாக்கியாவில் இப்போ நான் என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை என்னை கூப்பிட்டு நினைக்கிறேன். பாக்கிய ஒளியில் சார்பாகவும் அனைத்து ரசிகர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் அவர் ரஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நான்லாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும் போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா? இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். He is a worldwide figure today. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பர்ல குவாஜா மேரே குவாஜா பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன்.